டைம் ட்ராவல் படத்துலையும், டைம் லூப் படத்துலையும், டைம் ரேப்ஸ், அப்புறம் டைம் ஃபிக்ஸ், டைம் ஃப்ரீஸ் இது எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஜாலியான ஒரு படம்னா வந்து கிரவுண்ட் ஹாக் டேன்னு சொல்லலாம். ஏன்னா, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வெதர்மேன், நியூஸ் ரிப்போர்ட்டரா வந்து நம்ம ஹீரோ வந்து இருக்காரு. வாழ்க்கைய வந்து சூப்பர்மேன் ஆட்டம் வெளில எதுவுமே தெரியாம தான் ஒரு சாதா மேன் தான் அப்படின்ட்டு நியூஸ் மீடியாவுக்கு வந்து போயிட்டு வர மாரி கண்ணாடி போட்டு, இவரும் வந்து சாதாரண நாள வந்து கழிக்கலான்னு தான் போவாரு. ஆனா, அவருக்கு வந்து ஒவ்வொரு கால வைக்கிற இடமும் கண்ணி வெடியாவும், புதைகுழியாவும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்ல பார்க்குற பீப்புள்லேருந்து வேலைக்காரி மட்டும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு, காஃபி ஷாப்பில மீட் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் புது பொண்ணு மட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதே நாள் வந்து திரும்பி திரும்பி வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இவருக்கு ஒரே நாளாவே பார்த்தீங்கன்னா, திரும்பி திரும்பி வந்து ரிப்பீட்டே ஆகுது. இங்கே ஃப்ரீ காயின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ காய் கிடையாது. அதையும் தாண்டி இவர் எந்திரிக்கிறதே வந்து பெட்ல இருந்து தான். ஆர்க் பார்த்துருப்பீங்க. ஆர்க்கில் இருக்க மாதிரி தான். ஆர்க் ஒரு டைம் ட்ராவல் மூவி தான். அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிரவுண்ட் ஹாக் டே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே இவருக்கு திரும்பி திரும்பி வந்து ரிப்பீட் ஆகும். இது நீங்கள் மாநாடு படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாநாடை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். மற்ற எல்லா டைம் லூப் படத்தை விடையும். ஏன்னா, இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இவர் சேம் விஷயத்தையே வந்து பண்ண மாட்டார். இப்போ வேலைக்காரிக்கிட்டேயே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அதுக்கப்புறமா ஓவராக வாய் பேசுகிறவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்திருப்பார். 2வது நாள் வந்து மூஞ்சி முகரையை பேக்கிற மாதிரி இருப்பார். அப்புறம் காரில் போய் அடிப்படுறது, ஆம்புலன்ஸில் போய் அடிப்படுறது, அப்புறம் மாடியிலேருந்து குதிக்கிறது, அதுக்கப்புறம் வண்டியில் போய் ஆக்சிடெண்ட் பண்ணி நெருப்பு பிடிச்சி எறிகிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவார். அப்புறம் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு ஒவ்வொரு நாள் போகிறது வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பொண்ணுக்கும் கூட இருக்க யாருக்குமே வந்து தெரியாது. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு வச்சுப்பார். அப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து அடியும் வாங்கிப்பார். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அது சொன்ன எனக்கு பிடிச்ச விஷயத்தையே வந்து மறுநாள் சொல்லுவார். மறுநாள் சொல்லி பிடிக்க வைப்பார். தெரியாத விஷயத்தெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து தெரிஞ்சுப்பார். அதுக்கப்புறமா அவரோட வேலையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சுலபமாகவும் ஈஸியாக மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி பேசணும்னா, அடுத்த நாள் இந்த மாதிரி தான் பேசணும்னு வந்து டைமில் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. இன்னொரு நாள் கூட வேறு மாதிரி கூடயும் பேசலாம். ஆனால் வேறு மாதிரி கூடயும் பேசிட்டு ஆனால் அது மனசில் பிடிச்சத சொன்னதுனால அதை திரும்பி சொல்லி அதை இம்ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தாரு. கிரவுண்ட் ஹாக் டேக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம்னு சொல்லலாம்.